வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரேஸ். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இதை ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவாங்க. பட் நாம இதை ரொம்பவே யூஸ் பண்றது இல்ல. ஏன் அப்படின்னா இதோடைய அர்த்தம். இப்போ இங்க கொடுத்துருக்க சென்டென்சஸ் பாருங்களேன். அவளுக்கு நேரம் பார்சல் கிடைச்சிருக்குமான்னு தெரியலையே. அவளுக்கு நேரம் பார்சல் கிடைச்சிருக்குமான்னு நான் யோசிக்கிறேன். அவளுக்கு அதை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமா? அவளுக்கு அதை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமான்னு தெரியலையே. இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கான ஒரு ஃப்ரேஸ். இது என்ன பிரமாதம்? தெரியலையே அப்படின்னு சொல்றதுக்கு ஐ டோன்ட் நோன்னு சொல்ல வேண்டியதானே. அவளுக்கு நேரம் பார்சல் கிடைச்சிருக்குமான்னு தெரியலையே அப்படின்னா ஐ டோன்ட் நோன்னு வச்சு சொல்லுங்க. அப்படி நான் யோசிக்கிறேன் அப்படின்னா ஐ திங்க்னு வச்சு சொல்லுங்க. அவ்வளோதானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அவளுக்கு நேரம் பார்சல் கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதா இருந்தா நீங்க ஐ டோன்ட் நோ அப்படி வச்சு சொல்லலாம். அதே மாதிரி அவளுக்கு நேரம் பார்சல் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா ஐ திங்க் அப்படின்னு வச்சு நீங்க சொல்லலாம். ஆனா கிடைச்சிருக்குமா கிடைக்காதான்னு தெரியலையே, கிடைச்சிருக்குமா கிடைச்சிருக்காதான்னு நான் யோசிக்கிறேன். இந்த மாதிரி சொல்ற இடங்கள்ல நம்ம வந்து ஐ டோன்ட் நோவையோ இல்ல ஐ திங்கையோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஐ திங்க் அப்படின்றது ஃபர்மா இதுதான் நான் நினைக்கிறேன் அப்படி சொல்ற இடங்கள்ல தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்படியா அப்படியான்னு நான் யோசிக்கிறேன்னு சொல்ற இடங்கள்ல நம்ம ஐ திங்க்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம என்ன ஃப்ரேஸை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ வண்டர். ஐ வண்டர் இஃப், ஐ வண்டர் WH கொஷன்ஸ் இந்த மாதிரி ரொம்ப காமனா நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஃப்ரேசஸை நம்ம ஏன் ரொம்ப யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா, நம்ம ஒண்டர் அப்படின்னாலே வியப்பு, ஆச்சரியம் இந்த மாதிரியே நம்ம அர்த்தம் ஞாபகம் வச்சுருக்கிறதுனால தான் இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ரொம்ப சிம்பிள் இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுறது. எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த இஃப் பக்கத்தில் ஒரு கிளாஸ், பேசிக்காக என்ன கிளாஸ் என்ன டென்ஸை யூஸ் பண்ணணுமோ அப்படியே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தான். இந்த இடத்துல நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்னு போட்டிருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால. பட் நீங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கான்டெக்ஸ்டில் என்ன டென்ஸை யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பக்கத்தில் போட்டுக்க வேண்டியதுதான். இப்படி போயிருக்குமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்றதுனால அது பக்கத்தில் கொஷன் வேர்ட்லாம் எதுவும் வந்துடக்கூடாது. கொஷன் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடாது. பேசிக் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இது வந்து ஒரு எம்பெடட் கொஷன் தான் இல்லையா. ஸோ அதனால பேசிக் ஸ்டேட்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவளுக்கு விஷயம் தெரியுமான்னு தெரியலையே. அவளுக்கு விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம். ஸோ அவளுக்கு விஷயம் தெரியுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்றதுக்கு ஐ வண்டர் இஃப். ஏன்னா நான் யோசிக்கிறேன் அவளுக்கு விஷயம் தெரியுமான்னு. அப்போ ஐ வண்டர் இஃப் பேசிக் ஸ்டேட்மெண்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொன்னோம் இல்லையா. அப்போ ஷி நோஸ். ஐ வண்டர் இஃப் ஷி நோஸ் அப்படி சொன்னாலே போதுமானது. விஷயம் தெரியுமான்னு அப்படின்னு அந்த விஷயங்கிற வார்த்தையும் வரணும்னு நீங்கள் நினச்சிங்களான்னா அபவுட் இட் அப்படின்னு சேர்த்துக்கலாம். ஐ வண்டர் இஃப் ஷி நோஸ் அபவுட் இட். அவ்வளோதான். ஐ வண்டர் இஃப் ஷி நோஸ் அபவுட் இட் அப்படின்னா அவளுக்கு விஷயம் தெரியுமா. அவளுக்கு விஷயம் தெரியுமான்னு தெரியலையே. அவளுக்கு விஷயம் தெரியுமான்னு நான் யோசிக்கிறேன். இந்த மாதிரி எப்படியும் நம்ம வந்து மீனிங் சொல்லலாம். இப்போ இதில் நீங்கள் அவளுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்றதுக்கு டஸ் ஷி நோ அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. டஸ் ஷி நோ அபவுட் இட் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கவங்க கிட்ட அவளுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேள்வியாக கேட்குறதா இருந்தால் தான் நீங்கள் டஸ் ஷி நோ அபவுட் இட் அப்படின்னு கேட்கணும். நீங்கள் யோசிக்கிறீங்க அவளுக்கு விஷயம் தெரியுமா அப்படி யோசிக்கிறீங்க. அந்த மாதிரி யோசிக்கிறதா இருந்தால் ஐ வண்டர் இஃப் ஷி நோஸ் அப்படி தான் நம்ம சொல்லலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவங்ககிட்ட போதுமான அளவு பணம் இருக்கான்னு தெரியலையே. யோசிக்கிறீங்க நீங்கள். பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட நீங்கள் யோசிக்கிறத ஓப்பனாக சொல்கிறீங்க. அவ்வளோதான். நீங்கள் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்கல. அவங்ககிட்ட பணம் இருக்குமா அப்படின்னு அவங்கக்கிட்ட கேள்வியாக கேட்கல. அவன்கிட்ட பணம் இருக்குமான்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறத வாய் வார்த்தையாக சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு தான் நாம் ஐ ஒண்டர் இஃப் அப்படி வச்சு சொல்கிறோம். ஸோ அவங்ககிட்ட பணம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பக்கத்தில் போட வேண்டியது தான். அப்போ ஹி ஹாஸ் இனஃப் மணி. ஐ ஒண்டர் இஃப் ஹி ஹாஸ் இனஃப் மணி. ஈஸி இல்லையா. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். ஒரு பொருளை ஒருத்தவங்களுக்காக வாங்குறீங்க. வாங்குறப்பவே யோசிக்கிறீங்க இது அவளுக்கு பிடிக்குமா. இது அவளுக்கு பிடிக்குமான்னு தெரியலையே. இது அவளுக்கு பிடிக்குமான்னு நான் யோசிக்கிறேன். இந்த மாதிரி எப்படி சொல்கிறதா இருந்தாலும் ஐ ஒண்டர் இஃப் ஷி லைக்ஸ் இட். ஐ ஒண்டர் இஃப் பக்கத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்னு சொன்னோம். ஷி லைக்ஸ் இட். இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம் இல்லையா. மற்ற டென்சஸ்லாம் அப்படியே கலந்து சொல்லலாம். இப்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ அவள் போகலாமா அவளை பார்க்குறதுக்கு. அவள் தூங்கிட்டு இருக்காளான்னு தெரியலையே அப்படி நம்ம சொல்கிறோம். அப்போ ஐ ஒண்டர் இஃப். அவள் தூங்கி கொண்டு இருக்கிறாள் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில்
ஷி இஸ் ஸ்லீப்பிங் சொல்லுவோம் இல்லையா? அப்படியே பக்கத்துல போட்டுக்கோங்க. ஐ வண்டர் இஃப் ஷி இஸ் ஸ்லீப்பிங். அவ்வளோதான். அடுத்ததா நாம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் எதை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நீங்க யோசிக்கிற சமயத்துக்குள்ளர ஒரு விஷயம் இந்நேரம் நடந்திருக்குமான்னு தெரியலையே, இந்நேரம் கிடைச்சிருக்குமான்னு தெரியலையே, இந்நேரம் அவன் பார்த்திருப்பானான்னு தெரியலையே, இந்த மாதிரி நீங்க யோசிக்கிறதா இருந்தா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அவளுக்கு இந்நேரம் பார்சல் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்குமான்னு தெரியலையே, அந்த மாதிரி சொல்றதுக்கு ஐ வண்டர் இஃப். அவளுக்கு இந்நேரம் பார்சல் கிடைத்து இருக்கும் அப்படின்னா she has received the parcel இந்நேரம் அப்படின்றதுக்கு by now. I wonder if she has received the parcel அப்படி சொன்னாலே போதும். நீங்க இந்நேரம்ங்கிற வார்த்தையும் வரணும் அப்படின்னு நினைச்சீங்களான்னா by now சேர்த்துக்கோங்க. I wonder if she has received the parcel by now. அவ என் மெசேஜை பார்த்திருப்பாளா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்நேரம் பார்த்திருப்பாளா அப்படிதான் அர்த்தம் இல்லையா? அப்பா ஐ வண்டர் இஃப் present perfect tense. She has seen my message இல்லைன்னா she has read my message. I wonder if she has seen my message. இந்நேரம் அவங்க போய் ரீச் ஆயிருப்பாங்களா தெரியலையே அப்படி நம்ம சொல்ல போறோம். அப்ப ஐ வண்டர் இஃப் தே ஹவ் ரீச்டு தேர். இங்கிலீஷ்ல சில வார்த்தைகள் சில வேர்ப்ஸ் எல்லாம் இருக்கு. அது பக்கத்துல கண்டிப்பா ஒரு ஆப்ஜெக்ட் போட்டே ஆகணும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இஃப் தே ஹவ் ரீச்டு அப்படி மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. கண்டிப்பா அங்க போய் சேர்ந்திருப்பாங்களா, இந்த தேர்லாம் நம்ம கண்டிப்பா சேர்த்துக்கணும் ரீச் பக்கத்துல எல்லாம். இப்போ நீங்க அது இல்லாம சொல்லணும்னா நீங்க அரைவ்டு சொல்லலாம். ஐ வண்டர் இஃப் தே ஹவ் அரைவ்ட் அப்படி சொல்லலாம். ஸோ அரைவ்ட் அப்படின்னா வந்து சேர்றது மட்டும் இல்லை, போய் சேர்றது ரெண்டுக்குமே நம்ம சொல்லலாம். ஸோ ஐ வண்டர் இஃப் தே ஹவ் ரீச்டு தேர் இல்லைன்னா ஐ வண்டர் இஃப் தே ஹவ் அரைவ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் சொன்னோம் இல்லையா? பாஸ்ட். ஸோ அவங்க இந்நேரம் போய் சேர்ந்திருப்பாங்களா தெரியலையே அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அவங்க அங்கே போனாங்களா தெரியலையே அப்படி சொல்கிறோம். ஸோ அந்த தமிழ்லேயே அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்க. ஸோ போனார்களா தெரியவில்லை, அவர்கள் போனார்கள் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். அப்போ ஐ வண்டர் இஃப் தே வென்ட் தேர். ஐ வண்டர் இஃப் தே வென்ட் தேர். ஸோ இப்போ நாம் பார்க்க போகிறது WH கொஷின்ஸ் வச்சு. ஐ வண்டர் இஃப்னு நம்ம நிறைய சொன்னோம். ஐ வண்டர் WH கொஷின்ஸ். ஒன்றும் இல்லை, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லை இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு தெரில, இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், இன்னைக்கு என்ன சமைக்கிறது இந்த மாதிரி சொல்கிறது. இது எல்லாத்துக்குமே ஐ வண்டர்னு தான் வச்சு சொல்லுவோம். ஐ வண்டர் வாட் டு குக் ஃபார் டின்னர். இன்னைக்கு டின்னருக்கு என்ன சமைக்கிறதுன்னு தெரிலையே அந்த மாதிரி சொல்கிறதுக்கு. இப்போது அவங்க எப்போ வருவாங்கன்னு நான் யோசிக்கிறேன், அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியலையே இந்த மாதிரி சொல்கிறதுக்கு. ஸோ எப்போது ஐ வண்டர் வென். அவர்கள் வருவார்கள் ஃபியூச்சரில், அதனால தே வில் கம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து வென் வில் தே கம் அப்படின்னு கொஷன் மாதிரி போட்டுறக்கூடாது, பக்கத்தில் ஸ்டேட்மெண்ட்டாக தான் போடணும். ஐ வண்டர் வென் தே வில் கம். அதுக்கு எவ்வளோ செலவானுச்சுன்னு தெரியலையே. ஓ எவ்வளவு, ஹவு மச். ஐ வண்டர் ஹவு மச் இட் காஸ்ட். என்ன டென்ஸ் இது, எவ்வளவு செலவானுச்சு பாஸ்ட்ல. ஸோ செலவாகிறது அப்படிங்கிறப்ப காஸ்ட்ன்ற வார்த்தைக்கு பாஸ்ட் டென்ஸும் காஸ்ட் தான், காஸ்டட் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம இப்படி சொல்கிறோம். ஐ வண்டர் ஹவு மச் இட் காஸ்ட். அவன் அதை எப்படி பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ ஐ வண்டர் ஹவு ஹி டிட் இட். ஐ வண்டர் ஹவு டிட் ஹி அப்படி சொல்லாதீங்க, ஐ வண்டர் ஹவு ஹி டிட் இட். இப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம ஐ வண்டர்னு தான் வச்சு சொன்னோம். நம்ம வந்து சப்ஜெக்டை மாற்றியும் சொல்லலாம். ஸோ அதனால ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். ஏன்னா பெரும்பாலும் நம்ம இப்படி தான் சொல்லுவோன்றதுனால நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே பார்த்துட்டோம். இப்போது சப்ஜெக்டை மாற்றி ஒன்று சொல்லலாம். நீ பாட்டுக்கு இங்கே உட்காந்துருக்க, உங்கள் அம்மா அப்பா நேரம் நீ எங்கே இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்க போகிறாங்க அப்படி நம்ம சொல்ல போகிறோம். அப்போ யுவர் பேரண்ட்ஸ் வில் பி வாண்டரிங். அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க, யுவர் பேரண்ட்ஸ் வில் பி வாண்டரிங். நீ எங்கன்னு, வேர் யூ ஆர். யுவர் பேரண்ட்ஸ் வில் பி வாண்டரிங் வேர் யூ ஆர். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இல்லையா? ரொம்ப சிம்பிளாகவும் இருந்துச்சு இல்லையா? இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியலையே, அவ இப்போ வீட்டில் இருப்பாளான்னு தெரியலையே, அவன் நம்ம பார்த்தானான்னு தெரியலையே.
ஸோ இந்த 3 சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எந்தெந்த டென்ஸ யூஸ் பண்ணணும்ன்றத பார்த்து கரெக்ட்டா போடுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ நீங்க அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ என்று தெரியலையே, ஐ வண்டர். இந்த இடத்துல எத்தனை பேருன்னு இருக்கு. அதனால இஃப் போட முடியாது. அப்ப ஹவ் மெனி. ஐ வண்டர் ஹவ் மெனி பீப்பிள் கேம். வந்தார்கள். ஐ வண்டர் ஹவ் மெனி பீப்பிள் கேம். அவ இப்ப வீட்ல இருப்பாளான்னு தெரியலையே, பிரசன்ட்ல. அவ வீட்டில் இருக்கிறாள் அப்படின்னா, ஷி இஸ் அட் ஹோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால ஐ வண்டர் இஃப் ஷி இஸ் அட் ஹோம். அவ்வளோதான். அவன் நம்மளை பார்த்தான் அப்படின்னா, ஹி சா அஸ். தெரியலையேன்னு சொல்றதுனால, ஐ வண்டர் இஃப் ஹி சா அஸ். அவன் பார்த்தானான்னு தெரியலையே. ஐ வண்டர் இஃப் ஹி சா அஸ். ஸோ இந்த வீடியோல நாம இந்த ஐ வண்டர் இத எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.